Good morning. Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 12th December 2023. ஸோ ஒவ்வொரு நாளும் காலையில் நம்ம ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோ மூலம் ஷேர் பண்ணிக்கிறோம். இனிய நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை மிக வலுவாக முடிந்திருக்கிறது அப்படின்றதும் டவ் ஜோன்ஸ் 0.8%, S&P 500 1.28, நாஸ்டாக் 1.76 என்று ஒரு பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். ஸோ சிபிஐ எண்கள் அப்படி சொல்லக்கூடிய பணவீக்க எண்கள் அப்படின்றது குறைவாக இருக்கும் என்பதன் ஒரு வெளிப்பாடாக இதை நம்ம பார்க்கிறோம். ஆசிய சந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையான சந்தைகள் இப்போது ஏற்றத்தில் துவங்கி ஏற்றத்தில் வியாபாரமாகி வருகிறது. தாய்வான் சந்தை மட்டும் தற்போது இறங்கி வியாபாரமாகி வருகிறது. ஆனால் ஏற்றம்னா ஒரு மிகப்பெரிய ஏற்றம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறது. அதாவது அமெரிக்க சந்தை ஏறிய அளவுக்கு ஆசிய சந்தைகள் பெருமளவு ஏறவில்லை. ஆனாலும் எல்லாமே இப்போ ஓரளவுக்கு ஒரு சிறிய ஏற்றத்துடன் ஏறி வியாபாரமாகி வருகிறது. எஸ்ஜிஎக்ஸ் நிப்டி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு மார்ஜினல் கேப் அப் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ஒரு 40-50 பாயிண்ட்டுக்கு ஒரு கேப் அப்ல இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கணும். நிப்டியோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,800 to 18,300 நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இப்போதைக்கு தொடர்ந்து வியாபாரம் ஆகிட்டு வரதை பார்க்கணும். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஜினலி டவுன் 3.59 3.55 இறங்கி பார்க்குறோம். அது மாதிரி டாலர் இண்டெக்ஸும் ஓரளவுக்கு தற்போது சற்று இறங்கி 103.07 இருக்குது. பிரெண்ட் க்ரூட் மட்டும் இப்போ இன்வென்டரிஸ் குறைஞ்சிருக்கிறதுனாலையும் சைனாவோட டிமாண்ட் கூடி இருக்கிறதுனாலையும் பிரெண்ட் க்ரூட் அப்படின்றது அந்த $80 கீழாக இருந்தது. இப்போ $83 கிட்ட வந்தாச்சு, 82.84. கோல்டு தொடர்ந்து அந்த உச்சத்திலேயே வியாபாரமாகி வருது, கொஞ்சம் இன்செப்ட் பண்ணியிருக்கு $1,880 பெர் ஹவுன்ஸ்ல. யூஎஸ்டி ஐநார் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வாலட்டாட்டில் இருக்கிறத பார்க்குறோம். சில வாரங்களுக்கு முன்பாக 82 என்பதிலிருந்து இப்போ 81.66. ஸோ நேத்திக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினசரி அடிப்படையில் பார்க்கும்போது இன்னும் ரூபாய் வலிமையாகவும் டாலர் சற்றே வலிமை குறையும் ஆரம்பிச்சிருக்கிறத பார்க்குறோம். எஃப்ஐஸ் பொறுத்த வரைக்கும் ஹெவி செல்லர்ஸ் தான் இருக்கிறாங்க. 3,208 கோடி என்ற அளவிற்கு நேற்று தங்களுடைய விற்பனை முடுக்கி விட்டிருக்கிறார்கள். இந்த ஜனவரி மாதம் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 13,000 கோடி கிட்ட வித்திருக்கிறாங்க. ஆனாலும் சந்தை இந்த 18,000 கிட்ட நிற்கிறதுக்கான முக்கியமான காரணம் டிஐஎஸ் என்று சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து வாங்குவதுதான். நேற்று இவங்க 2,430 கோடி அளவுக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஏறக்குறைய எப்பெல்லாம் எஃப்ஐஸோட செல்லிங் அப் ஆகுதோ அப்பெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவங்களும் பையிங் அப் பண்றதுனால சந்தை பெரும் சரிவிலிருந்து தவிர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நிப்டி ஃபியூச்சர்ஸ் நிப்டிய 11 மணிக்கு யூடியூப் சேனல்ல எக்ட்ரா டிவி சேனல்ல தினம் நம்ம லைவ் அனலைஸ் பண்றோம். நிறைய சந்தை வாய்ப்புகளை அடையாளம் காண்றோம். அதை நீங்க சரியா பயன்படுத்திக் கொள்ளலாம். கேண்டில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நேற்றுக்கு நடந்த ஒரு வியாபாரத்துல முடிஞ்சிருக்கிறது ஒரு ஸ்பின்னிங் டாப் அப்படின்னு சொல்றோம். ஸ்பின்னிங் டாப் அப்படின்னு சொல்லும்போது பையருக்கும் செல்லருக்கும் இடையே சமபலத்துடன் ஒரு போட்டி நடக்கிற ஒரு கேண்டில் இது. ஆனால் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதரவு இருக்கக்கூடிய நிலையில 17,800 அப்படின்றத ஆதரவு எடுக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா அது பவுன்ஸ் பேக் ஆயிருக்கிறத நம்ம பாக்குறோம். அதாவது 17,800 கிட்ட வரும்போதெல்லாம் சந்தை மேல் நோக்கி திரும்புகிறது. அது வரைக்கும் செல்லிங் பிரஷர் மூலமாக தொடர்ந்து இறங்கி வந்த சந்தையானது 17,800 கிட்ட வரும்போது மேல் நோக்கி அதாவது பையர்ஸ் உள்ள வந்திருக்கிறாங்க. அந்த இறக்கத்தை தடுத்து நிறுத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் இதுக்கான ஒரு அர்த்தம். அது ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். எஃப்ஐஸோட செல்லிங் கீழே கொண்டு வந்திருக்கிறது. டிஐஸோட பையிங் அந்த இறக்கத்தை தடுத்து நிறுத்தியிருக்கிறதாக பார்க்கிறோம். இப்போதைக்கு 17,800 அப்படின்ற ஒரு இடம் மிக முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவலா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். மேல 18,300 என்பது மிகப்பெரிய அளவில் தடுத்து நிறுத்தக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.